சமகாலத்தில் நிலவக்கூடிய அசாதாரண காலநிலை மற்றும் இயந்திர கோளாறு காரணமாக காரிதீவு ஆழ்கடல் இயந்திர படகுகள் 2 கடலில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு மட்டக்களப்பு மாவட்ட ஏறாவூர் சவுக்கடி கடல் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. காரிதீவிலிருந்து வாழைச்சேனை துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த 2 படகுகளே இந்த விதத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதன்போது 2 படகிலும் காரிதீவை சேர்ந்த 5 பேர் பயணித்துள்ளதோடு அவர்கள் தெய்வாதீனமாக பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் அவர்களில் ஒருவருக்கு காலில் பலத்த வலி மற்றும் காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவர்கள் சவுக்கடி மீனவர்களால் நள்ளிரவு 1:10 அளவில் பலத்த பிரயத்தனத்தின் மத்தியில் மீட்கப்பட்டதோடு படகோட்டி அதிகாலை 1:35 அளவில் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். விபத்துக்குள்ளாகிய படகுகளை மீட்க உளவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் பலத்த அலை நீரோட்டம் கொந்தளிப்பு காரணமாக அவை கரை தட்டியிருந்தன. படகில் ஒரு படகின் இயந்திரம் ஏற்கனவே பழுதான நிலையிலேயே அந்த படகை கட்டி இழுத்து சென்று கொண்டிருந்தது. அடுத்த படகும் சவுக்கடி கடற்பிரதேசத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு காற்றில் அடித்து சவுக்கடியில் கரை தட்டியது. குறித்த விடயம் தொடர்பாக ஏறாவூர் போலீசாரும் ஏறாவூர் மீனவ அமைப்பின் தலைவரும் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக நள்ளிரவே இடத்திற்கு வருகை தந்திருந்த போலீசார் விடயத்தை கேட்டறிந்திருந்தார்கள். குறித்த விபத்துக்குரிய காரணம் இயந்திர கோளாறு மற்றும் கடற்பரப்பை அண்டிய பகுதிகளில் சூழ்ந்திருந்த காலநிலை மாற்றம் என்பன தற்போது வரை அறிய முடிகிறது. படகுகளிலும் காரிதீவை சேர்ந்த 5 பேர் பயணித்துள்ளதோடு அவர்கள் தெய்வாதீனமாக பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளார்கள். எனினும் அவர்களில் ஒருவருக்கு காலில் பலத்த வலி மற்றும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 2 படகுகளும் காரிதீவு முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயசிறில் அவர்களுடையது என்பதாகவும் தெரிய வருகிறது. இது ஸ்லோன் 24. மறவாமல் யூடியூப் காணொலி ஊடாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.